உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டின் தமிழக அரசின் திட்டங்கள். சரிங்களா? இந்த அரசு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அதிகமாக நிறைய கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீம்ஸும் முதல்ல கவர் பண்ணியாச்சு. வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, முதல் கேள்வி, வாட் இஸ் தி இமைகள் ஸ்கீம் ரிலேட்டட் டு? பாருங்க, இமைகள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஸோ பெண் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள். ஓகேங்களா? ஸோ குழந்தைகள்லாம் ஸோ காமனாக ஆண் குழந்தை பெண்கள் எல்லாம் கலந்துருக்கும். எது ரிலேட்டடாக இந்த இமைகள் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கேர்ள் சில்ட்ரன்ஸ், ஸோ பெண் குழந்தைகளுக்கு சரிங்களா இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 23 2023 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜோன் அப்படின்னா நார்த் ஜோனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? நார்த் ஜோன். இந்த திட்டத்தை துவங்கி வச்சவர் யாருன்னா, முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ. இரண்டாவது கேள்வி, when was the கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் லான்ச்? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்போது துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 15 2023 செங்கல்பட்டு, செப்டம்பர் 15 2023 திருவள்ளூர், செப்டம்பர் 15 2023 விழுப்புரம், செப்டம்பர் 15 2023 காஞ்சிபுரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க, பிளேஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இந்த திட்டம் எங்கே துவங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 15 2023 காஞ்சிபுரத்தில் துவங்கப்பட்டது. செப்டம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அண்ணாவோட பிறந்தநாள். ஓகே, அண்ணாவோட பிறந்தநாள். அடுத்து மூன்றாவது கேள்வி, தி சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு ஆன் 15/9/2022 இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? பாருங்க, முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் 15/9/2022 எந்த மாவட்டத்தில் துவக்கி வைக்கப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. சென்னையா, மதுரையா, திருச்சியா, சேலமான்ட்டு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மதுரை மாவட்டம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, மதுரை மாவட்டம். அடுத்து நான்காவது கேள்வி, when was நான் முதல்வன் ஸ்கீம் லான்ச்? நான் முதல்வன் திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? மார்ச் 1 2022, மார்ச் 1 2023, ஜூன் 3 2022, ஜூன் 3 2023. நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1 2022 ஆண்டு துவங்கப்பட்டது. ஆன்சர் ஏ. ஸோ இந்த திட்டம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரியில் இதை துவக்கி வச்சாங்க. யாருன்னா தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துவக்கி வச்சாரு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து துவக்கும் போகும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்டாக வந்தது யாருன்னா, முன்னாள் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஐந்தாவது கேள்வி, when was the விடியல் பயணம் ஸ்கீம் launched in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2021 மே 2021, ஜூன் 2021, ஜூலை 2021. ஸோ 2021 ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே போடப்பட்ட முதல் கையெழுத்து என்னன்னா விடியல் பயணம். ஓகேங்களா? ஒரு 5 கையெழுத்து போட்டுப்பாரு. அதில் முதல் கோப்பு என்னன்னா விடியல் பயணம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து பயணம் செய்யக்கூடிய திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மே 2001, மே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பெண்களுக்கு மட்டும் தான் வந்து கொண்டு வந்தாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஆல்சோ யாருக்கு திருநங்கைகளுக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? திருநங்கைகளுக்கும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் இலவச பேருந்து பயணம் தான் இருந்தது. ஸோ திருநங்கைகளை சேர்த்ததுக்கு அப்புறம் விடியல் பயணமாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஆறாவது கேள்வி, when and where was the புதுமை பெண் ஸ்கீம் லான்ச்டு? புதுமை பெண் திட்டம் எப்போது எங்கே துவங்கப்பட்டது? செப்டம்பர் 5 2022 சேலம், செப்டம்பர் 5 2022 ஈரோடு, செப்டம்பர் 5 2022 சென்னை, செப்டம்பர் 5 2022 மதுரை. செப்டம்பர் 5 2022 சென்னையில் தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது, புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். இந்த திட்டத்தின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு முதல்
12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கு போகும்போது இதில் வந்து யூஜி போறாங்களா 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு போறாங்களோ யூஜி ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி எந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த திட்டம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இப்போ லாஸ்ட் 2024-25 பட்ஜெட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சொல்லக்கூட அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குல்ல, ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அங்கேயும் வந்து படித்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு போகிறதுக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த 1000 rupees பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் சி. 7வது கேள்வி, தி தமிழ் புதல்வன் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன் டேஷ் ஆன் தி ஆகஸ்ட் 2024. 2024 ஆகஸ்ட் 9ஆம் நாள் அன்று எந்த ஊரில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. விழுப்புரம், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். எப்படி புதுமைப்பெண் திட்டமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு. ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து மாணவர்கள் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூலை முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படும். ஸோ 8வது கேள்வி, தி தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு ஆன் சமணப்பள்ளி வில்லேஜ் ஆஃப் விச் டிஸ்ட்ரிக்ட்? தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த மாவட்டத்தில் சமணப்பள்ளி கிராமத்தில் தொடங்கப்பட்டது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஹோசூர், அரியலூர். சரிங்களா? அது சமணப்பள்ளி எங்கன்னா கிருஷ்ணகிரி இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. இது எப்போ துவங்கப்பட்டதுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 5, 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஆகஸ்ட் 5, 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ. 9வது கேள்வி, when was the இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீம் லான்ச்? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எப்போது துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 18 செப்டம்பர் 2021, 18 அக்டோபர் 2021, 18 நவம்பர் 2021, 18 டிசம்பர் 2021. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர் 2021. இது எங்கே துவங்கினாங்கன்னா இந்த திட்டத்தில் மேல்மருவத்தூரில் துவங்கினாங்க. மேல்மருவத்தூரில் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் டி. அடுத்து 10வது கேள்வி, which project has won the UN Interim Task Force Award for the year 2024? ஸோ இன்டரிம் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024ல எந்த ஸ்கீமுக்கு கொடுத்துருக்காங்க? 2024ஆம் ஆண்டிற்கான ஐநா இடைநிலை பணிக்குழு விருது பெற்றுள்ள திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டமா, இல்லை மக்களை தேடி மருத்துவமா, இல்லைன்னா நான் முதல்வன் ஸ்கீமா, இல்லை தமிழ் புதல்வன் ஸ்கீமா? ஸோ இந்த அவார்டு எது கிடைச்சிருக்குன்னா மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தை தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் பி. 11வது கேள்வி, அடுத்து which of the following schemes is the chief minister's motherhood scheme related to? பாருங்க, கீழ்காணும் திட்டங்களில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் எதனுடன் தொடர்பு கேட்கிறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வறுமை ஒழிப்பு திட்டமா, இல்லை பெண்கள் மேம்பாட்டு திட்டமா, இல்லை திறன் மேம்பாட்டு திட்டமா, இல்லை சுகாதார மேம்பாட்டு திட்டமா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டம். சரிங்களா? ஸோ பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 19 பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 12வது கேள்வி, அடுத்து 12வது கேள்வி, what is the objective of the சிற்பி ஸ்கீம் started for government school students? அரசு பள்ளி மாணவர்களுக்காக துவங்கப்பட்ட சிற்பி திட்டத்தின் நோக்கம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ சிற்பி திட்டத்தோட நோக்கம் என்ன? டு இம்ப்ரூவ் எஜுகேஷனா, கல்வியை மேம்படுத்துதலா, இல்லை டு இன்கல்கேட்டிங் டிசிப்ளின் அண்ட் சோசியல் அவேர்னஸ், ஒழுக்கம் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அடுத்து டு ப்ரொவைட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், திறன் மேம்பாட்டு பயிற்சி. அடுத்து டு எராடிகேஷன் ஆல்கஹாலிசம், மது போதை ஒழிப்பது. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன? ஒழுக்கம் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஸோ ஆன்சர் பி. ஸோ இந்த சிற்பி திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 22ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 13வது கேள்வி, தமிழ்நாடு கிரீன் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்டு ஆன் 28 நவம்பர் 2022.
நவம்பர் 28, 2022 ஆண்டு அன்று எங்கு தமிழ்நாடு பசுமை இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது? நீலகிரி, களக்காடு, சத்தியமங்கலம், வண்டலூர். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர். விடை டி, வண்டலூர். 14வது கேள்வி, கிராடில் பேபி ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1992 இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? தொட்டில் குழந்தை திட்டம் 1992 ஆண்டு எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது கேட்டுக்கிறாங்க? சேலம் மாவட்டம். ஸோ ஆன்சர் பி, சேலம் மாவட்டம். 15வது கேள்வி, வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு ஓப்பன்ட் இன் 1992? 1992 ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கு துவங்கப்பட்டது கேட்டிருக்காங்க? 1000 லைட் சென்னையா, இல்ல அண்ணா நகர் சென்னையா, இல்ல அடையார் சென்னையா, இல்ல எக்மோர் சென்னையா? ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு சென்னை. ஆன்சர் 1000 விளக்கு சென்னை. இந்த 1000 லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடு, சரிங்களா? ஐஎன்சி மாநாடு 3rd எங்க நடக்கும்னா 1000 லைட் தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 லைட் தான் வந்து முதல் முறையா என்ன கொடுத்துருப்பாங்க? மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் இங்கே தான் அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா? மதிய உணவு திட்டம் இங்கே தான் அறிமுகம் செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த 1000 லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரோட பிறந்த இடம். அதே மாதிரி மாப்போசியோட பிறந்த ஊரும் 1000 லைட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 1000 லைட் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 16வது கேள்வி, வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் உழவர் மார்க்கெட் ப்ராஜெக்ட் லான்ச்ட் ஆன் 14th நவம்பர் 1999? 1999 ஆண்டு நவம்பர் 14 அன்று முதல் உழவர் சந்தை திட்டம் எங்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுக்கிறாங்க? ஒட்டப்பிடாரம், ஓசூர், வேடசந்தூர், மதுரை. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. ஓகேங்களா? ஸோ இந்த நவம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களோட பிறந்தநாள். ஸோ அதனால் நம்ம அதை குழந்தை தினமாக கொண்டாடுறாங்க. 17வது கேள்வி, when was the காவல் கரங்கள் ஸ்கீம் launched? ஸோ காவல் கரங்கள் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 21, 2021 ஆண்டு துவங்கப்பட்டது காவல் கரங்கள் திட்டம். 18வது கேள்வி, வேர் வாஸ் தி எண்ணும் எழுத்தும் மிஷன் லான்ச்டு ஆன் ஜூன் 13, 2022? பாருங்க, ஜூன் 13, 2022 ஆண்டு எண்ணும் எழுத்தும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க? காஞ்சிபுரமா, திண்டிவனமா, செங்கல்பட்டா, இல்லைன்னா திருவள்ளூரா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். ஆன்சர் டி, திருவள்ளூர். 19வது கேள்வி, இன் விச் இயர் வாஸ் தி நீலகிரி தார் ஸ்கீம் லான்ச்டு? அக்டோபர் 5, 2023, அக்டோபர் 12, 2023, அக்டோபர் 18, 2023, அக்டோபர் 25, 2023. ஸோ நீலகிரி வரையாடு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ துவங்கினாங்கன்னா 12 அக்டோபர் 2023 தொடங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பி. 20வது கேள்வி, தி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸ்கீம் இன் தமிழ்நாடு வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் 1989 இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? பாருங்க, தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம் முதலில் 1989 ஆண்டு எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது கேட்டிருக்காங்க? தருமபுரி, சேலம், மதுரை, விழுப்புரம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஆன்சர் ஏ, தருமபுரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ டேட் வைஸாக எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.